ஸ்ரீசார்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் குருவரிய பராப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் ரிதுவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யார் இந்த பிரசன்னவதர விஷக்சேதர்? இவர் யாரு? இவர் பெருமாளுடைய காரியம் பார்க்கிறவர், லீடர் டீம். எந்த டீம்? தேவிடர்களுடைய டீமுக்கு இவர் லீடர். நித்தியசூரர்கள்ல 10 கைங்கரிக்கு இருக்கா. அந்த கைங்கரியத்தை நிர்வகணம் பண்றது விஷக்சேதர். இவர் யாரு அப்படின்னா, லீலாவிபூதி இருக்கக்கூடியான நங்களுக்கும் அடியோகங்களுக்கும் நித்திய ஊகை இருக்கக்கூடியான எம்பெருமான் வர்க்கத்துக்கும் இவர்தான் எம்பெருமானுடைய காரியத்தை எல்லாம் பார்க்கிறவர். ஆகையினாலே விஷக்சேதர்களானே நாம் நேர பகவானை பார்க்க முடியாது. ஆகையினாலே என்ன காரியம் ஆரம்பிச்சாலும் பரிரவம் தச்சது அப்படின்னு சங்கல்பம் பண்ணி முதல் விஷக்சேதராக ஆரம்பம் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீக்ஸேனா 2 பேருக்கும் பூ சாத்தி அந்த பூவை கத்தாக கொடுத்து புண்ணியக்காரியம் ஆரம்பிக்கும். எந்த காரியம்? இந்த பிரயோகமாகட்டும், அபரப்பிரயோகமாகட்டும், இந்த பூர்வ பிரயோகமாகட்டும், சுபத்துக்காகட்டும், இந்த வேற காரியங்களுக்காகட்டும் விஷக்சேதம் முதல் ஆரம்பிக்கும். கஷ்டம். நமக்கா லீலாவிலும் விஷக்சேதரே, வேலையும் விஷக்சேதரே. வேலை யாரு இருக்கா? பரமாசுதேவன். வைகுண்டம் எப்படி இருக்கு? 122 திருநாமத்தில் இருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்றார்? அவர் நேர புதித்த விடம் திருப்பார்க்கிறதுக்கு பெறாம். திருப்பார்க்கிறதுக்கு என்ன பேரு? வியூக வாசுதேவன். அவர் வியூகாந்தரங்கள் 3. வியூக வாசுதேவன் சாட்குண்ட பரிபூரணன். வியூகாந்தரங்கள் அனிருத்த பிரத்யும்ன அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷணன். கரெக்ட். சங்கர் 3 பேர், 2 குணம். அது இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 24 திருநாமங்கள், 122 எண்ணம் இந்த விவாவதாரத்தை பற்றி சொல்றோம். இதுல நேற்று 2 ஸ்லோகத்தாலே 20 திருநாமங்கள் பார்த்து, இது 3வது ஸ்லோகத்துக்குள்ளே 4 திருநாமம் வேகு வாசுதேவன். அங்க முன்னுக்கு 550 திருநாமம், 58 ஸ்லோகம் பட்டம் எம்பெருமானுடைய விபவாவதாக பார்க்க போகுது. 4 திருநாமம் யூக வாசுதேவனை பத்தி சொல்றது. மேலே சொல்றது இந்த மாதிரி மனசில் வச்சிருந்து சாஸ்திரம் நாம் அத்தியனம் பண்ணி நாராயணம் இருக்கிறேன் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இட் இல் மோர் யூஸ்ஃபுல் தெரிஞ்சு. இன்னைக்கு 16வது ஸ்லோகம் 4 திருநாமம் யாரை பத்தி? யூக வாசுதேவனை பற்றி. அடுத்தது யுக வாசுதேவனை பற்றி. ராஜிஷ்டன் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜெகதாதிஜஹா. எது சொல்லுவாரு? விபவாவதாரங்கள். அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிகி புதர்வசு. இதெல்லாம் விபவாவதாரங்கள். இது எத்தனை திருநாமம் இருக்கு? 4 திருநாமம் யூக வாசுதேவனை பற்றியும், ஜெகதாதிஜ, அனக, விஜய, ஜேதா, விஸ்வயோனிகி, புதர்வசு. இந்த 6 திருநாமம் விபவாவதாரத்தை பற்றி சொல்லுகிறது. ராஜிஷ்ணு வியூகம் 1. இதில் 4 திருநாமத்துக்குள்ள இந்த சதுர்புஜ ரூபத்துடன் சதுர்புஜான் முடிச்சார். பக்தர்களுக்கு தன்னை பிரகாசப்படுத்துபவன். அரவணமேல் பள்ளி கொள்ளுண்டா ஸ்ரீ ரங்கநாதனை, பெரிய பெருமாளை திருப்பானாள்
கையினால் உபதேசங்களாகிய என்று திருவாழி திருச்சங்கங்களை திருக்கையில் உடையவராக பாடியுள்ளார். நம்போல்வார் கண்ணுக்கு புலப்படாதது ஆழ்வாருக்கு அவனால் காட்டப்பட்டமையால் புலப்பட்டது. அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விஸ்வரூபி கண்டு பயப்பட்டு இதை வரைத்துக்கொள், நான் உன்னை கண்டு மகிழும் சதுர்புஜ ரூபத்துடன் காண அருள்வாய், தேனைவ ரூபேண சதுர்புஜேனா சஹசிரபாவோ பவ விஸ்வமூர்த்தே என்று வேண்டுகிறார். தன் தோழர்களை பாலகிருஷ்ணன் மிரட்டுவதை பெரியாழ்வார் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அனுபவிக்கிறார். இத்தை அபிநயமாக காட்டின் அறையரை தோளுக்கு மேலே 2 கைகளை சங்கு சக்கரங்களை ஏந்தொரு போல் காட்டும்படி எம்பார் நியமித்தாராம். தன் தோழர்களுக்கு பரரூபத்தை காட்டி அச்சம் விளைவித்தானாம் கண்ணன். 2 மால் வரை தோள் கண்ணன் திருமகத்தை செல்வத் திருமாலால் ஆண்டாளுக்கு 2 தோழாக காண்பு செயல்பாடித்தான் திருப்பாவை. என்ன பேரு? ராஜிஷ்ணு. சதுர்புஜ எம்பெருமான் ராஜிஷ்ணுவாக செயல் சாதித்தான். போஜனம் உணவு அனுபவத்திற்கு விஷயமாயிருப்பவன். உண்ணும் சோர் வெறுகனீர் தென்னந்து தெரியுமெல்லாம் கண்ணன் விடுவே அமரர் விழுங்கும் போதையும் கனியை அந்தனார் கழித்தை திருவழி. போக்தா அடுத்த திருநாள். உண்பவன், அனுபவிப்பவன். முக்தாத்மாவின் வச்சனம் இது. அன்னம் அத்தீதி அன்னாதா. நமக்கு சாப்பிடுறவன் நானே அன்னம், நானே சாப்பிடுறவன். நான் உணவாயிருக்கிறேன், நான் அன்னத்தை புஜிப்பவனாகவும் இருக்கிறேன். பரமபுருஷன் தன்னை தன் பக்தர்களுக்கு அனுபவ விஷயமாக்குகிறான். அதுபோலா அவர்களை தான் அனுபவிக்கிறான். வாரிக்கொண்டுன்னே விழுந்தவன் காணல் என்று என்னில் விண்ணம் பார்த்து தானே வித்தப் பெறுகிறான் என்ற ஆழ்வாரின் பாரிப்பு. இது அவன் போதனமாகும்படி என்னின் முன்னம் பார்த்து தானே வித்தப் பெறுகிறான் என்கிறவன். ஆழ்வாராகிற வஸ்துவை அவன் விழுங்கி போக்தாவாகிறான். அவாவரச்சூழ் அரி போக்தா. அன்பர்கள் அன்புடன் இடுமுகத்தை விரும்பி உண்டவன். விதரான் நான் பூஜை சுச்சீனு குணவந்திச்சா. விதறிட்ட சோத்தை தோஷம் அற்ற சோத்தை உண்டான். அதிமாத்திர பிரேமையுடன் ஒரு பலனும் கருதாது இப்படி இடப்பட்டதை கிருஷ்ணன் பிரயதாத்மனா பிரீத்தியுடன் வெண்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமி பக்தியா பிரயச்சது ததகம் பக்திவகரம் கிருஷ்ணானு பிரயதாத்மனா என்பவன் செய்கை பெயரும் பெயரும் யானே என்னும் ஆழ்வார் நிறைய இடத்துல சொல்லும். சகிஷ்ணு 146 வார்த்தை விஷய திருநாமம். இதிலே வியூகாவதாரத்திலே க்ஷமிப்பவன், எல்லா பாபங்களையும் பொறுப்பவன், தன்னிடம் சிறிது அளவேனும் அனுகூல உடையவரின் பாபங்களை அனைத்தையும் பொறுப்பவன். அனுகூல பக்தி. பாபங்களின் பட்டிலை எம்பெருமானார் சரணாகிரகத்திற்கு விவரித்து சர்வான் அசேஷக க்ஷமஸ்வா என்று வேண்டுவது நமக்காக. அவன் அநாதிகாலமாக நம் மனம், மெய், சொல் இவைகளால் அறிந்தும் அறியாமலும்
அவன் திருத்தும் அவர் அடியார் திருத்தம் செய்துள்ள பல பாபங்களையும் மன்னித்து ஆள்கொள்கிறான் என்பது நிச்சயம். இது அவனுக்கு இயல்பாக வருவது. தந்தடியார் திருத்தெடுத்து தாமரையாளாயிரம் திருகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பவரும் பெரியாழ்வார் திருவடி. இதுவரை யூக எம்பெருமான் வேகப்பட்டவர். இனி யுகாவதார திருநாமங்கள். எம்பெருமானின் முதல் அவதாரம் விஷ்ணு என்ற திருநாமத்துடன் தான் படைத்த பிரம்மன் சிவன் இருவர் சரிதம் காத்த கடவுளாய் காக்குமுகன் காக்குமியல்வினன் கண்டவிரோன் தேத்தியது மத்தியே வெறிஞ்செகிரியம் பிரதமாவதாரம் சங்கராச்சாரியர் அடித்தறி. இப்போ என்ன நிமிர்ந்துக்கு பிறகெல்லாம் விபவாவதாரங்கள், வைபவத்தை சொல்லும்படியானவை. என்ன சொல்றார்? ஜெகதாதிஜகா, ஜெகத்தின் ஆரம்பத்தில் உண்டானவன். முதலாம் திருவருவம் மூன்று, ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் ஸ்ரீதரந்தாரி என்று சொல்லி முதல்வா என்றவனை அழைக்கிறார் ஆழ்வார். முதலாவார் மூவரே, அம்மூவரிலும் முதலாவான் ஊரி நீர் வண்ணன் என்று பொய்கை ஆழ்வார். அச்சுத்தன் அருளால் நான் சிருஷ்டிப்பவனாகவும் அவன் கோபத்தால் ருத்ரன் அழிப்பவனாகவும் விடும். எங்கள் இருவருக்கும் இடையே தான் பிறந்து உலகங்களை பரமபுருஷன் காத்தடிக்கின்றான். சிருஷ்டி ஸ்திதி லயம். சிருஷ்டி உண்டு பண்றது, ஸ்திதி காப்பாத்துறது, லயம் அழிக்கிறது. என்று நான்முகன் வசனம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல முதல் தெரிவித்தேயோ மூவலகாரிக்கெல்லாம் முதல் தினங்கும் குழுவத்துருவாய் வாழாய் புனிய நான் சொல்ற 10-10-9 எப்படின்னா 10வது 10வது பாசம் 9வது பாசம். அனகாகா அடுத்த திருநாமம் 2வது. இதிலே விபாவதாரத்தலை தோஷமற்றவன் அகம் நாஸ்தீதி அனகாகா. நாட்டில் பிறந்து படாதரப்பட்டு என்று அவன் ஸ்ரீ ராமாவதாரத்தின் சரித்திரம் அமைந்தாலும் பாப்பம் சிறிதும் உண்மையில் ஒட்டாத அமலன். அவன் பிரிவியும் செயல்களும் அவரது இச்சை அடியாக அமையவை. நம்மது போல் வினை பயனானதல்ல. அவன் அபகரபாத்மா, குறைகளுக்கு எதிர்கட்டவரவன். உலகினில் காணும் இழிவுகள் யாதுமில்லாமல் பெருமேன்மை குணப்பெருக்குடையவன். குறைகளை களைபவன். பெருவென்றுமில்லாத கோவிந்தன் திருப்பாய். புத்தமிழ் சீர் கத்துவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. இதே மாதிரி 835வது திருநாமத்திலையும் இதே மீண்டும் வரும். எது அனகாகா. விஜயகா 3ஆம் திருநாமம். இதிலே விபவாதார்த்த வெற்றியை அருளுபவன். தன்னால் படைக்கப்பட்டு சிருஷ்டி சம்ஹாரங்களில் நியமிக்கப்பட்ட பிரம்மன் சிவன் இருவருக்கும் தங்கள் தொழில்களை தவறின்றி வெற்றிகரமாக நடத்தும்படி அருள் புரிபவன். மூவராகிய மூர்த்தியை முதல் மூவருக்கும் முதல்வன் தன்னை சாம உள்ளனா நீக்குவானை தரங்கள் என்ற விரோதன் தன்னை சாபம் கேடி தடை யாரும் இல்லாதது. ஜேதா அடுத்ததனாம் ஜெயிப்பவன்.
தன்னால் நியமிக்கப்பட்ட பிரம்மன் சிவன் முதலான தேவர்களை வெற்றியுடன் அடக்கி ஆள்பவன். இருத்தினான் தெய்வங்களாக அத்தை விநாயகன் தானே ஒரு திருமார்பனவன் இறைவா என்று வெள்ளேறும் நான் மகன் எந்தரும் வார உள்ளூர் கடல் படிந்து எத்துவரே. வெள்ளேரன் ரிஷபவாகனன், உள்ளூர் தி விருடவாகனன், அவளவன் கொண்டாடுறாவன்னே. ஜேதா விஸ்வயோனிமி அடுத்த திருநாம் ஜெகத்காரணன் பிரம்மன் சிவன் இவர்களை கொண்டு நடத்தப்படும் காரியமான பிரபஞ்சத்திற்கு காரணமாயிருப்பவன். தேவர் நெடுவாமத்த பொருளுக்கும் வேறு முதலாய் தாய் பரந்துனா காருமையில் போல் கண்ணனை கண்ணனை கண்டுகொண்டேனே. கல்வா என்னும் என்னுள்ளே தோத்தி இறைவா என்று தெய்வக் குழாங்கள் கைதொடக் கிடந்தா தாமரை இண்டு தனிப்பிரநாயகன் தம்மை கிட்டியவரை சேர்த்து கொள்பவன் விஸ்வயோனி. அடுத்தது புனர்வசு வசிப்பவன். பிரம்மன் சிவன் முதலாக எல்லா தேவர்களிடத்தும் அந்தராத்மாவாக வசிப்பவன். அவர்கள் மூலமாக ஜெகத்கார்யங்களை நிர்வகிப்பவன், நடத்துபவன். உனக்கும் எனக்கும் ஏன் உடல் படைத்த யாருக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன் பகவான் என்று பிரம்மன் ருத்ரனிடம் சொன்னது மகாபராதன். சப்ரம்மா சப்ரம்மா சசிவசேந்திரசோச்சரப்பிரணஸ்வராட் அவனே அவனும் 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 அவனை மத்தில்லாமும் அறிந்தனே. இதெல்லாம் எம்பெருமான் புனர்வசூ எல்லா விதத்தும் வரிப்பவன் வசிப்பவன் என்று சொல்லுகிறது. ஒரு ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். உபேந்திரோ பாவன புராம்சு அமோக சுச்சிருஜிதக அதீந்திர சங்கிரக சங்கோ திருதாத்மா நியமோ யமஹ. உபேந்திரஹா இந்திரனுக்கு தம்பி வாமனன், 12வது கொடுமனாவது குழந்தை. விபவங்களை சொல்லும் அடையவில் முதல் விஷ்ணு அவதாரத்தை ஜெகதாதிஜகா என்ற உலகில் பிரசித்தமான புராணங்களில் பேசப்படும் அவதாரங்களை சொல்லத் தொடங்கி முதல் கஷ்யபருக்கு அதித்திக்கும் பிள்ளையை அவதரித்த குரல் மாணியாய் பேசுகிறார் உபேந்திரஹா என்று. கஷ்யபருக்கு இருந்த 12 பிள்ளைகளை இந்திரன் முதல்வன், வாமனன் கடைசியவன். பலி அபகரித்துக் கொண்ட திரைலோக்கிய ராஜ்யத்தை அவனிடமிருந்து பெற்று இந்திரனுக்கு ஆக்கி தந்தவன். இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். என்ன அப்படின்னா, அதித்திக்கும் கஷ்யபருக்கும் 12 பிள்ளைகள். இதெல்லாம் பண்புகள். முதலாவது இந்திரன், கடைசி உபேந்திரன், அவனே வாகனன். மத்திய சேர்ந்த ராசிகளுக்கு எல்லாம் 2 கல்யாணம் பண்ணி கொடுங்க. வாமனஹா 154வது. இதுவே கண்டினியூஸ்ல. குள்ளன், வாமனஹான்னு என்ன? குள்ளன். இந்திரனுக்காக மாவலியின் யாகசாலையில் குரியமான உருவாகி தோன்றி உலகிழந்த கல்வன். ருத்தியுடைய பாலை காய்ச்சி கிடைத்த திருச்செப்பால் போக்கியமாக இருப்பது போலே சுருங்கிய உருவில் அழகெல்லாம் திரண்டு தோற்ற உண்டானவன். மாமானி சுகானி நயத்தி என்று சுத்தி தன்னை செழிப்பவரை மகிழ்ச்சி செய்பவன், சுகமடைய செய்பவன். சீரால் பிறந்து சிறப்பால் மகனாது பேர்வாமனாகால் பேராளா பெரியதிருந்தாள் என்று வயிறு பிடிக்கும்படியும் இருக்கும். பேர்வாமன்
ஒப்பத்த பிள்ளன் அடுத்தது பிராம்சுஹு உயர்ந்தவன். திருவிக்கிரமனை சொல்வது. சர்வவியாபினே என்று வாமனன் வாமன மந்திரத்தில் ஒரு சொல். இதன் அர்த்தம் திருநாமத்தில் காட்டப்படுகிறது. திருவிக்கிரமனான பகவான் திருவடிகளில் படாத இடமே இல்லை. திரு யாப்தியை எங்கும் பரந்துள்ளமையை நிறைவுறுத்தும். திருப்பாவையில் நாச்சியார் முதலின் நாராயணனே என்று திருநாமத்தை வெளிப்படையாக சொல்லி, அடுத்த பார்க்கடலில் பெய்யத்தொழிந்த பரமன் என்று பரவாசுதேவனை சொல்லி, மேலே ஓங்கி விலகிழந்த வித்தமன் என்றும், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி விலகிழந்த வித்தமன் என்றும், நன்றி பிறக வளர்ந்தாய் என்றும், வியாப்திக்கு ஸ்மாரகமான நினைவூட்டும் விபவ தேஷ்டிதத்தை அவதாரத்தை செயல் சொன்னார். இதனால் மனதால் எண்ணி தலைக்கெட்டுபடியான பெருமை. உத்கர்ஷம் உடையவன் உத்தமன் என்பதை பிராம்பு சொல்லுகிறது. இடம் விஷ்ணு விசக்கிரமே திரேதே பதம் விசக்கிரமே விஷ்ணு விசக்கிரமே பிருத்திவீமேஷயேத க்ஷேத்ராய விஷ்ணு. விஷ்ணு விலகலந்தான். விஷ்ணு ஊடியால் விலகலந்தான். விலகலந்த வையன் கொண்டான் என்று ஸ்ருதி. ஈர்த்த செபடி மேல் தானும் சேர்த்தி அவையை சிவன்படிமேல் தான் கண்டு ஆர்த்தன் தெரிந்த பயந்தராயான் பெருமை உலக வளர்ந்த பொன்னடியே அடைந்து இந்தேன். திருவடி. எல்லாம் ஆழ்வார்கள் இந்த மாதிரி அனுபவிக்கிறார். அடுத்தது அமோகா பழுதுபடாதவன். வாட்டமில் புகழ்வாவனனை இழகோக்கிடன் கடகோவன் சொல். மோகம் வியர்த்தம் இல்லை. அபரிமிதா பிரபாவாயா என்று வாமன மந்திரத்தில் ஒரு சொல். அதன் அர்த்தம் இங்கு சொல்லுகிறது. அளவற்ற பெருமையை உடையவன். ராஜ்யத்தை இழந்து நின்ற இந்திரனுக்கு அதை பெற்றுத்தந்து வாழ வைத்தவன். மகாபலிக்கும் இந்திரனுக்கும் சமமாக அருள் செய்து வலியை கீழ்விலங்களில் வாடச் செய்தவன். இந்திரனின் ஐஸ்வர்யம் நிலையற்றது. மகாபலியை பெற்ற எம்பெருமானின் திருவடி நிலையான ஐஸ்வர்யம். அவதார பிரயோஜனம் முழுதாகாமல் முழுதாக ஆகிற்று. மகாபலிக்கு பகவான் எப்போதும் சேவையை விசாரிப்பதற்கா ஆவதாக புராணங்கள் கூறும். அமோகா தனது சம்பந்தம் வீண் போகாதவன். நமே மோகம் மச்சோபவே என் சொல் பொய்யாகாது என்று திரௌபதிக்கு சவரம் பண்ணிக்கின்றான் கண்ணன். நமே பக்த பிரணஷ்யத்தி எந்திரம் பக்தி உடையவன் பழுதாக மாட்டான். கீதை. அடுத்தது சுச்சிஹி தூயவன். ஒருவரிடமும் தான் செய்த நன்மைக்கு பிரதிபலன் எதிர்பாராததால் வரும் சக்தி உடையவன், வரும் சுத்தி உடையவன். இந்திரனிடமோ மாதவியிடமோ ஒரு பட்டு பிரகாரத்தையும் பகவான் எதிர்பார்த்தார். மாவலி யாரு? மகாபலி. இந்திரனோ மாவலியிடமோ ஒரு பிரதிபகாரத்தையும் பகவான் எதிர்பார்க்கவில்லை. தோஷமற்ற விளங்குபவன் சுச்சிரி. தீர்த்தனிக்கே தீர்த்தமரத்தரணாகி சிறங்குரோஹோ சரகோகன் தீர்த்தன் பரிசுத்தன். திருவாயுமொழியும் தீர்த்தன் ஆயிரமும். அமலன் ஆதிப்பிரான் அந்தவன். திருவாயுமொழிய தீர்த்தனுக்கற்றவன் சொல்றார்.
பத்தோர் தீர்த்தனுக்கே தீர்த்தமர்த்தனாகி சரங்குரு சரகோகன் ஊர்ஜிகா. அடுத்த திருநாம் பலவான் வல்லமை படைத்தவன், விரோதி நிரசன சாமர்த்தியத்தை காட்டும், பலியின் சார்பில் யுத்தத்திற்கு வந்தவர்களை பலியின் குமாரன் நமுச்சி போல்வாரை தோற்கான வரவுள்ளவன், கார்த்திகையானும் கரிமகத்தானும் கதரம் முக்கண் மூர்த்தியும் மேலும் மூடியின் வெப்பம் முருகிட்டு ஊரகம் பூத்தவனே என்று போத்திடா. ராமானுஜந்தானே சொல்றார். அதீந்திரகா, இந்திரனுக்கு மேம்பட்டவன், இந்திரனுக்கு தம்பியாய் உபேந்திரனாய் பிறப்பினும் தனது தேஜஸால் ஈஸ்வரத்துவத்தால் செயல்களால் அவனிலும் உயர்ந்தவன். விபவாயா என்று மந்திரத்தில் ஒரு பகுதி. அளவற்ற வைபவம் உடையவன், 155 முதல் 158 வரை திருநாமங்களில் சொன்ன பெருமைகளால் இந்திரனை அதிக்கிரமித்தவன், இந்திரருக்கும் பெருமனுக்கும் முதலானவன் திருநாமம். இந்திரருக்கும் பெருமனுக்கும் முதலானவன் திருநெடுந்தாண்டகத்தில் வருவது. சங்கிரகா அடுத்த திருநாமம். எளிதில் கிரகிக்கப்படுபவன், ஆஷ்டிரய சுலபன், ஆஷ்டிரயித்தவருடைய காரியத்தை தவறாமல் நிறைவேற்றித் தருபவன், தன்னை இறப்பாளனாக்கிக் கொண்டு தேவர்களை ரட்சித்தவன். இவன் ரட்சணத்தை திடமாக நம்பலாம். மற்ற தெய்வங்களால் வானன் கைவிடப்பட்டது போல் பகவான் யாரையும் கைவிட்டதில்லை. அச்சுதகா, பத்துடை அடியவர்க்கெளியவன், எழுவருவியல் தினன். இதெல்லாம் ஆழ்வார் பாசுரம் இருக்கு. சங்கிரகா திருநாள். சர்க்கா அடுத்தது நாம் சிருஷ்டிக்கப்படுபவன், ஆஷ்டிகளுக்காக தன்னை தானே பல உருவுகளில் சிருஷ்டித்துக் கொள்பவன். ஆத்மானம் மானுஷம் என்று ஆத்மானம் சிருஜான்யகம். ஆஷ்டிதற்கான ஆஷ்டிதார்த்தான தன் நிச்சயடியாக தன்னை பிறப்பித்துக் கொள்பவன், உலகளந்த உருவில் திருவடிகளை யாவரும் பத்தும்படி ஆக்கித் தந்தவன், அப்படி பிறந்தவன். உயிரளிப்பான் என்னையோர் இமாய் பிறந்தாய் இமையோர் தரவா மெய் நின்று கேட்டருளாய். திருவிருத்தம். சர்க்கா சிருஷ்டி பண்றவன். திருத்தாத்மா அடுத்தவன். ஆத்மாக்களை தரிப்பவன், ஆசிரியர்களை தரிக்க பண்ணுபவன். வாமனனாக பிறந்து அதிதி கஷ்யபர்களை தரிக்க பண்ணியவன். ஆட்டினர்களுக்கு தன்னை முத்தூட்டாக கொடுத்து தரிக்க பண்ணுபவன், அதனால் அவர்களை உய்விப்பவன். நாராயணா காடனன் மேனியனன், நாராயணன் நங்கள் விரானவனே, அவனே அகல்யாரம் இழந்தான், அவனே அகழ்ந்து வழிந்தான் நடந்தான், அகுது உலகளந்து நியமகா அடுத்த திருநாள். அடக்கும் அவன், நியமியத்தே அனேனா, வலி போல்வாரும் இவனால் அடக்கப்படுகின்றனர். ஆஸ்தித விரோதிகளை அடக்கி ஆஸ்தித ரட்சணம் பண்ணுபவன். சூழல் பரபரவல்லான், உலகை ஒன்றாக இழந்த கேசவனும் என்னுடைய அம்மான், வேடுமறுப்பு வசித்தான் மின்னவர்க்கென தெரியான். ஆஸ்திதரட்சணார்த்தமாக பல அவதாரங்களை எடுக்க வல்லவன். மகாவராகமாய் இரணியாட்சனை கொன்று பூமியை எடுத்தான், கேசியை கொன்று ஆஜரை பார்த்தான், கம்சன் நிறுத்திய யானையின் கொம்பை வசித்து உடைத்து அத்தை முடித்து
அத்தை முடித்தான். இப்படி பலபல 869 திருநாமம் நியமகா ஆஜ்ஞாபித்து பலனளிப்பவன். யமகா 164 ஆள்பவன் யமயதி ஆள்கிறான். பிருத்திவி அந்தரோஜனயதி ஆத்மானம் அந்தரோஜனயதி என்று ஸ்துதி வாக்கியங்கள். பூமியை உள்ளிருந்து ஆள்பவன் வீட்டிருந்திழகம் தனிக்கோன் செல்ல ஆத்தல் மிக்காலமும் ஆனை வெம்மாவிழந்த அந்தன்னை பங்கோதம் ஜோடித்த புவனையும் பெற்றகம் அங்காதம் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான். ஆள்கின்ற எம்பெருமான் யமகா ஆத்மாவை உள்புகுந்து நியமிப்பவன். அந்தரியாமியாயிருந்து நியமித்து நடத்துபவன். கண்ட கண்களை போக்கி அந்தரியாமியாயிருந்து நியமித்து நடத்துபவன். சேமத்தை அளிப்பவன். கண்டகங்களை போக்கி 876 திருநாமம் யமனையும் நியமிப்புவன். யமகா வேத்யோ வைத்தியசரா யோகி வீரகா மாதவோ மது அஜீந்திரியோ மகா வேத்யா அடுத்த திருநாமம் அறியக்கூடியவன். யாவரும் அறிவதற்கு எளிதாயிருப்பவன். உரையுகொண்டு நான் மகன் குண்டிக நீர் பேரு மரகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரகொண்ட கண்டத்தான் சின்னமேலேற கழுவினான் கண்டத்தான் சேவடியை ஆங்கி நான் மகன் நான்மகன் வேதமந்திரன் கொண்டு திருவிக்கிரமன் திருவினைகளை நீர் பெய்து அலம்பா அதை நீலகண்ட சிவன் தலைமையில் தாங்கி பரிசுத்தனானான். இப்படி பகவானுடைய அற்புதமான வைபவத்தை யாரும் கண்டறியலாம். யாருமோர் நிலவேன நான் அறிவிலேயே எம்பெருமான். அறிவில் குறைந்த இடைச்சிகை குரங்குகை இவர்களுக்கும் அவன் இப்படி பெற்றவன் என்று அளவிட்டறியதா அறியா இருக்கும். நமோ நமோ வாங் மனசைக பூமையே. ஆஸ்திதற்கு வாக்குக்கும் மனத்துக்கும் விஷயமான உண்மை வழங்குகிறேன். அதே தோத்தர தத்துவது. நமோ நமோ யாமிராய நமோ நமஹா. நமோ வாங் மனசா நமோ வாங் மனசைக பூமையே. வைத்தியகா வித்யைகளை கத்தறிந்தவன். வைத்தியநாத் பிரிவி என்னும் நோய்க்கு மருந்தை அறிந்தவன். மருந்தாயிருப்பவன். மருத்துவனாய் மாவட வேண்டன். தேசஜம் விஷக்கு மருந்து மருத்துவன் என்று பின்னர் வரும் 585 586 திருநாள். ஜனவரணங்களாலான சம்சாரம் தீரா நோய் தன்னை ஆஸ்திரேத்தருக்கு இந்த நோயை போக்க அறிந்தவன் இவன் ஒருவனே. மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீழுமாறு செய்வான். திருவிகமும் புத்துன்பம் போக்குமகன். வைத்தியநாதனால் எப்போதும் வெடித்திருப்பவன். நல்ல மருத்துவன். உடல் நோய்களை உடனே விலக்கச் செய்யுமாப்போரே. கேசவா என்றால் எல்லா இடர்களையும் கெடுப்பவன். கெடுவிடராஜவெல்லாம் கேசவா என்ன மருத்துவனாய் இந்த மாமுடவண்ணன். ஔஷதம் ஜாந்திரை தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி சரீரே கர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜாந்திரை தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி கங்கா தீர்த்தமே ஔஷதம் சரீரே கர்ஜரி பூதே வைத்தியோ நாராயணோ ஹரி அவனை மருத்துவன். சதாயோகி அடுத்த திருநாமம் எப்போதும் வெடித்திருப்பவன். ஆஸ்திக விஷயத்தில் எப்போதும்
உடன் இருப்பவன். ஜெயேஷ சுக்தேஷு ஜாகர்த்தி என்று ஸ்துதி. எல்லோரும் உறங்கும் போது விழித்திருப்பவன் இவன். எப்போதும் பக்கத்தில் இருந்து கவனிப்பை ஞானிகள் யோகிகள் அறிவர். முனியே உருங்குவான் போல் யோகி செய்து வருவானை. உறங்குவான் போல் யோகி செய்கிறான் அப்படின்னு யோக நித்திரை கொள்கின்ற மார்க்கம். வீரபா அடுத்ததுனால வீரர்களை கொல்பவன். இங்கு வீரர் என்பது யுக்திவாதத்தினால் பரமாத்ம ஞானத்தை கெடுக்கும் பிரம்ம பாஷ்ய குதிரிஷ்டுகளான தர்க்கசூரரை, உலகம் பொய் ஆதாரமற்றது பாஷ்ய குதிரிஷ்டுகளான தர்க்கசூரரை என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் மிக கொடிய அதம தாழ்ந்த ஜனங்களை சம்சாரத்திலே அசுரப்பிறப்பில் வீழ்த்துகிறேன். சிறுப்பிராயத்திலும் அசுரரை கொன்றவன் பூதனை உதாகரணம். முதலையை கொன்று யானையை ரட்சித்தவன் கஜேந்திர மோட்சம். சாருவாகமத்தம் நீரி செய்து யாரோமதத்தை மாய்த்த பெருவீத ஆத்திரப்புரங்கள் எம்பெருமானாரை நினைப்பூட்டும் ஆத்திரப்புரம் சொல்ல. மாதவா அடுத்த திருநாள் ஞானப்பிரதன், வித்யைக்கு ஈசன், திரு கல்விநாதன் வந்தேரப்பரோ சாவித்யா யா மோட்சையே பரமபுருஷனை பற்றிய வித்யை. அவா ஈசன் தன் விஷயமான வரவிக்கையை அளிப்பவன். அரியதான அறியாதன அறிவித்த அத்தா நீகேதன் அறியேன் அறியேனே. மௌனம் மா தியானம் தா யோகம் இவத்தோடு கூடியவன். லக்ஷ்மிபதி எருகுலத்தில் பிறந்தவன். மாதவ மது அடுத்தது தேனிலும் இனியவன். தேனில் இனிய விரானை செண்பகப்பூச்சு தவறாய் தேனே மதரம் திருப்பாதன். பிரியோகிஞானோத்தியர்த்தம் தன்னை அறிந்து அடைய துடிக்கும் ஞானிக்கு தேனும் பாலும் அமிர்தமாய் திட்டிப்பவன். எனக்கு தேனே பாலே கந்தரே அமுதே என்று அமிர்தமாய் இருப்பவன். உற்சாகா என்று ஸ்துதி. பரமே மத்வ உற்சக பெருமாள் திருவடியிலே தேனிருக்கையும் திருவாள். அதுக்கோதரம் ஆறில கண்ணன் வாயில விரலை பார்க்கலாம். எல்லாம் இருக்குவாள் வேறு சதுரிக்கை தேனிருக்கா விரல பார்க்கலாம். வாயில விரல் வச்சுட்டு என்போம். எனக்கு தேனே பாலே கந்தலே எவரே என்று அமிர்தமாய் இருப்பவன். மத்வோத்சகா என்று ஸ்துதி. இவனிடம் இனி என் ஆழ்வார். பெருமாயன் என் அப்பனின் என் குரு நம்பி என்னக்கால் அண்டிக்கும் மகதூரும் என்ற மதுரை கவிகள். போந்தரன் நெஞ்சன் நம்பன் மண்டு மனிதை போதில் பொன்சீரான் திரவேனுண்டவருந்திரவேந்தி என்று ராமானுஜனை வேண்டுபவர் அமுதனார். இதுவரை உலகா நாவல்கள். அதிலும் வாமன திருவிக்கிரம அவதார பெருமை பேசப்பட்டது. இனி நேர் சொன்ன பரம் யூகம் விபவம் முதலானவற்றுக்கு அடிப்படையான தேனூரும் பகவத் குணங்களை வியாசர் வெளியிடுகிறார். குணானுபவம். அதீந்திரியா புலன்களுக்கு எட்டாதவன், அப்பால் பட்டவன். கண், காது,
இவைகளால் அறிய முடியாதவன் காடலுமான் உடனட்டன் பெயர்ந்த விண்ணவர் விண்ணவர் கென்ன தெரியாம் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோரணையானே மகாபயா மகாமயா ஆச்சரிய சக்தி படைத்தவன் மகாமாயா பெருமாயன் ஏன் அவனை அறிய முடியாது என்னில் தனது மாயை என்னும் தெரியினால் தன்னை மறைத்துக் கொள்ளும் சக்தி படைத்தவன் அனாஷ்டித்தர் தன்னை கிட்டாதவர் விஷயத்தில் இரெங்கும் நிறைந்து உள்ளவனாயினும் அவர்களுக்கு புலப்படாதவன் புலப்படான் மாயனே என்று வடவுதரமை இந்தனை தூயவரனே யவனித்தவனை மாமாயனே மாதவா எல்லையில் மாயன் ஆழ்வார் கொடை செல்லம் கொடுக்கிறார். மகோத்சாகா மிக்க ஊக்கம் உடையவன். கபிலமுனியின் சாங்கிய மதத்தில் ஈஸ்வரனுக்கு ஞான சக்திகள் கத்திருத்த சாமர்த்தியம் ஒன்றுமே ஒப்புக்கொள்ளப்படவில்லை. இங்கு மகோத்சாகா பகவானுடைய ஐஸ்வர்யம் ஈஸ்வரனாயிருக்கும் தன்மை தேவைப்படுகிறது. தன்னை நியமிக்கும் மேலவர் ஒருவரும் இல்லாமல் தனது சங்கல்பத்தில் இச்சை ஒரு சீர்துளியினால் உலகங்களை படைத்தும் ஜீவர்களுக்கு அவரவர் ஊழிவினையுடன் தேகங்களையும் பலன்களாயும் வகுத்து கொடுக்கும் சக்தி உடைத்தவன். மகான் உற்சாகா யஸ்யா மகோத்சாகா பகவானுடைய கர்த்திருத்த சக்தி மிக பெரிது. பகவத் சங்கல்பமடியாக ஜீவனுக்கும் கர்த்திருத்த சக்தி செயல்பாடும் ஆற்றல் உண்டு. ஜீவர்களை அவரவர் வினைக்கு தக்க சரீரங்களில் அமைத்து கர்த்தாவாக தூங்கி நடத்துகை பகவானின் கர்த்திருத்த சக்தியால் நடப்பது. அவன் திருவுள்ளத்தில் நினைவே சங்கல்பம். செய்வார்களை செய்வேனும் யாரே ஏற்றம் பெரும் முதல் எறும்புவரை எல்லாருடைய செயலும் வருவதேனும். இது எந்த ஒருவர் தூண்டுதலுக்கும் உள்பட்டவல்லா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களான படைத்தல் காத்தல் அடித்தல் ஜெகத்வியாபாரத்தில் தானே உற்சாகம் உடையவன். இதை தங்கு தடை என்று விளையாட்டு போரை செய்பவன். ஒன்பல்லுயிர்களுமாகி பலவரும் ஆய்மயக்களால் இன்புறும் விளையாட்டுடையானை பெற்றேரும் அல்லல் இல்லனே அப்படி மகோபலஹா கடைசி தினம் என்ற ஸ்லோகத்துல மிக்க வலிமை உடையவன். எவருடைய சகாயத்தையும் அந்த உதவியையும் எதிர்பாராமல் தான் நினைத்தவளை செய்து முடிக்க வல்லவன். அவருடைய ஆஸ்திரிய சக்தியில் ஒரு துளியே இயற்கையில் பூமி நீர் காத்து முதலியவைகளை காணப்படுகிறது. உலகத்தில் காண்பவை யாவையையும் தானே ஆதாரமாக தரித்து தாங்கி இருக்கும் வரமுடையவன். பகவானின் 6 முக்கிய மடங்களில் பலம் என்றும் மகாவுடன் விளங்கும் திருநாமகிரி மகாவலகா. திரும்பாவல் மண்காக்கின்றேன் யானே என்னும் திரும்பாவல் வரையெடுத்தேனே என்னும் திரும்பாவல் அசுரனை கண்டேனே என்னும் உலர்க்கும் தப்பச் செய்ய ஒண்ணாதபடி பூமியை எல்லாம் ஒரு துணையின்றிக்கே காக்கிறேன். கோவர்தனையை எடுத்து
அசையாமல் தாங்கினேன். அப்படியே தீய அசுரரை முடித்து மகாபலகா சத்தியமாம் விஜயகிரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லமபரியத்தாம் வந்தே குருபரம்பரா